إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இணையற்ற அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய உயரிய வாழ்க்கை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபீன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய உயரிய வாழ்க்கை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை எங்களைய மிகவும் கண்ணியமான சிறப்பான உயர்வான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கப்படுத்தியிருக்கிறோம். உலகத்தில் ஒரு ரெஸ்பெக்டான ஒரு படைப்பு இருக்க வேண்டாம், அது மனித படைப்பு தான், நாங்கள் தான். அது மட்டுமல்லாம இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு உலகத்தையும் எங்களுக்காக வேண்டி முழு உலகத்தையும் அல்லாஹ் இயக்கி கொண்டும் இருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளையும், அது எங்கட புத்திக்கு பட்டோ படலையோ, எல்லாத்தையும், அது அவனுடைய வானத்துக்கு மேலாளிக்கக்கூடிய நிர்வாகமா இருக்கலாம், பூமிக்கு கீழாளிக்கக்கூடிய அவனுடைய நிர்வாகமா இருக்கலாம், கடலுக்கான அவனுடைய நிர்வாகமா இருக்கலாம், முழு விஷயங்களையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا ما في الارض جميعا. பூமியில உலகத்துல எல்லாமே உங்களுக்கு தான், எங்களுக்காக நல்லா வச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, எங்களை படைச்ச ரப்பு, எங்களுக்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ரப்பு, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சில தேவைகளையும் எல்லாம் வச்சிருக்கிறார். மனிதர்களுக்கு சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணினோம்னு சொன்னால் 3 விதத்தில் எங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று, ஒரு மனிதனுக்கு தேவையான பிசிக்கல் நீட்ஸ், எங்களுக்கு உடம்புக்கு தேவையான சில தேவைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பசிக்கும், சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கணும், தூக்கம் வரும், தூங்கணும், களைப்பாரிக்கும், ரெஸ்ட் எடுக்கணும், ஆசைகள் வரும், அதுக்கு முறையாக அவனுடைய ஆசைகள் அணுகணும், நோய் வரும், அந்த நோய்க்கு மருந்தெடுக்கணும். இப்படி தேவைகள் இருக்குது, மனித உடம்புடைய தேவைகள். ஒவ்வொரு காலங்களுக்கு வித்தியாசமான தேவைகள் மனிதனுக்கு இருக்கும். இது மனிதனுடைய பிசிக்கல் நீட்ஸ். இன்றைக்கு உலகத்தினுடைய டெவலப்மெண்ட் எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகத்தினுடைய இந்த எல்லா துறைகளையும் மனிதனுடைய இந்த வளர்ச்சியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான் எல்லாம். எப்படி லேசாக செஞ்சு கொள்ளலாம் என்றதுதான் உலகத்தினுடைய டெவலப்மெண்ட்டுடைய அடுத்த பக்கம். எப்படி எங்களோட தேவைகளை லேசாக பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தேவைதான் மனிதனுடைய
சைக்காலஜிக்கல் நீட், அதாவது உல மனம் சார்ந்த தேவைகள். சில நேரங்கள்ல இந்த மாதிரி தேவைகள் நாங்க தேவையாக உணர்றது மிச்சம் குறவு, அதுக்கு நாங்க கவனம் கொடுக்கறதும் மிச்சம் குறைவா இருக்குது. எப்படி உடல் ரீதியான தேவைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறத போல, அதுக்கு பிரையோரிட்டைஸ் கொடுக்கறத போல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத போல, இந்த உளவியல் ரீதியான மன ரீதியான தேவைகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. அது எங்களுக்கு வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்தாலும் அதை நாங்க பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை. ஒரு மனிதன் முழு மனிதனாக எப்ப மாறுறான் என்று சொன்னால், ஒன்று அவனுடைய உடல் ரீதியான விடயங்களும் மன ரீதியான விடயங்களும், அவனுடைய பிரெயின், அவனுடைய மைண்ட், அதே போல அவனுடைய பாடி, இது ரெண்டும் ஹெல்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இது ரெண்டும் ஆரோக்கியமா இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நியூட்ரலான லைஃப் ஒன்று கொண்டு போயிடும், அழகான வாழ்க்கையை ஒன்று கொண்டு போயிடும். ரெண்டு விஷயமும் அன்பானவர்களே ஆக முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அதே போல மனிதனுடைய உளம் சார்ந்த ஆரோக்கியமும் ஆக முக்கியமான விஷயம்தான். அதுல உளம் சார்ந்த விடயங்கள் வரக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள், கோபமா இருக்கேலும், கவலையா இருக்கேலும், துன்பமா இருக்கேலும், சந்தோஷமா இருக்கேலும், ஒரு அன்பை வெளிக்காட்டுறதா இருக்கேலும், என்ன மாதிரி ஃபீலிங்ஸ், என்ன மாதிரி உணர்வுகள், என்ன மாதிரி எமோஷன்ஸ் அவனுக்கு ஏற்படுவது, அதுல இவனுக்கு எந்த மாதிரி விடயங்கள் இவனுக்கு அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்குது என்ற விடயத்தை மனிதன் இன்றைக்கு அன்றாட நாங்க கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். மூணாவது அன்பானவர்களே ஆக முக்கியமான ஒன்றுதான் மனிதனுக்கு தேவையான உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், அவனுக்கு தேவையான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேவைகள். எப்ப இந்த மூணாவது ஆன்மீக தேவையை மனிதன் ஒழுங்காக பூர்த்தி செய்யறான், இந்த ரூஹ் இருக்குது, இந்த ரூஹ் புனிதமானது, இந்த ரூஹ் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது. இந்த ரூஹ் இருந்த என்வாயர்மெண்ட் மலக்குமார்களுடைய சுஹபத். இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய ஆர்டர்களை, கமாண்ட்மெண்ட்ஸ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை 100க்கு 100 பின்பற்றக்கூடிய இடத்திலிருந்து வந்ததுதான் இந்த ரூஹ், எங்களை உடம்புலிக்க ரூஹ். இந்த ரூஹுக்கு எப்பயுமே ஒரு பீஸ், ஒரு அமைதி தேவைதான். அப்ப இந்த ரூஹ் எப்ப நாங்க இந்த ரூஹுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஒழுங்கா செய்யறோமோ, ஆத்மீக ரீதியான தேவைகளை முறையாக பூர்த்தி செய்யறோமோ, அல்லாஹுக்கும் எங்களுக்கும் உரிய தொடர்பை நாங்க எப்ப சீர்படுத்துவோமோ, இப்ப எங்களுடைய சைக்காலஜிக்கலி, எங்களுடைய மனம் சார்ந்த விடயங்கள் சீராகும். எப்ப அது சீராகிடுமோ எங்களோட வெளி விவகார விஷயங்கள் சீராகிடும். இது ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு இன்டர்லிங்க் ஆன விஷயங்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மால மனிதனுடைய சைக்காலஜிக்கல் நீடை நாங்க எப்படி இதை நாங்க ஃபுல்ஃபில் பண்றது, எப்படி நாங்க நிவர்த்தி செய்யறது, இதிலிருந்து பிரச்சனையான இந்த சில விஷயங்கள் இது எப்படி வெளியே வரன்ற சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்க ஒரு அடிப்படைய ஒரு ஃபண்டமெண்டலை நாங்க விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மனிதர்கள் எப்பயுமே பலகீனமானவர்கள், பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய டெக்னாலஜியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளா இருக்கலாம், சந்திரன்ல போயிட்டு மாஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு வாழ்றதுக்குரிய டெக்னாலஜிக்காக வேண்டிய மனிதன் ரெடி ஆகி கொண்டிருக்கலாம், ப்ரிப்பேர் ஆகி இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, சகோதரர்களே, மனிதன் பலகீனமானவன் தான். அல்லாஹ்வே படைச்சவனே சொல்லிட்டான், மனிதன் கிட்ட பலகீனம் இருக்குது. அவனுக்கு எவ்வளவு இன்டெலெக்ட் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனால சாதிக்கலுமா, எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலுமா, எல்லாத்துக்குமே தீர்வு காண ஏழுமான்னு கேட்டால் ஏலாது. அப்படி ஏலாம். அப்படி என்று அது ஒரு மனிதனா இருக்க முடியாது. மனிதனுக்கு சில பலகீனங்கள் இருக்குது. அவனுடைய இன்டெலெக்ட், அவனுடைய புத்தி சில இடங்கள்ல போயிட்டு முட்டிப்பட்டு நிற்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது. எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சாலும் உலகத்தில் அதாவது $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்க, பல காலமாக கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளுக்கு இன்னும் ஜவாபு தெரியாது. காலமாக மனிதன் படைக்கப்பட்ட நாளில் இருந்து சிலருக்கு இருந்த பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த ரூஹ் என்ன.
அங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எல்லா சயின்ஸும் ஏற்றுக்கொண்டிருக்குது, சோலை ஏற்றுக்கொண்டிருக்குது, ரூஹ ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆனா ரூஹ் என்ன? அப்ப சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில யஹூதிகள் வராங்க, வந்து கேட்கிறாங்க, நபியே நீங்க சொல்லுங்க ரூஹ் என்ன? ரூஹ் என்ன? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரே பதில் தான். இதுல விளங்கும் மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய இன்டெலெக்ட் எவ்வளவு அல்லாஹ் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே இந்த மக்கள் உங்ககிட்ட வந்து ரூஹ் என்னன்னு கேட்கிறாங்க. குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க ரூஹ் என்றா அல்லாஹ்வுடைய ஆர்டர், அவ்வளவுதான். இதுவரைக்கும் யாருமே இந்த ரூஹ அது எப்படி என்ன கண்டுபிடிக்கலாம். ஆனா பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் இது மனிதனுடைய அல்லாஹ் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறான் சில அறிவுகளை. இதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் மனிதனால சாதிக்க முடியாது. இது ஃபண்டமெண்டல். இந்த அடிப்படையை நாங்க விளங்கி கொண்டோம் என்று சொன்னா நாங்க எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு தீர்வு காண்றது மிச்சம் லேசா இருக்கும். பிரச்சனை என்று நாங்க இன்னைக்கு சொல்ல வாரது முற்படுற என்ன சொன்னா மனிதனுடைய உள்ளம் மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள். இன்னைக்கு பிஸியான வேர்ல்ட், உலகம் இன்னைக்கு சரியான பிஸி, எல்லாத்தையும் பார்த்தாலும் பிஸி. எல்லாரும் வேலை ஓடிக்கொண்டு காலையில் இருந்து மாலை வரை ஓடிக்கொண்டு வேலை செஞ்சு கொண்டு தொழில் செஞ்சு கொண்டு சம்பாதிச்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அன்பான சகோதரர்களே, யார கேட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி கொண்டு, ஏதோ ஒரு விஷயத்துல என்சைட்டி, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கவலை, ஒரு கிரீப், ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்கள் சில நேரங்கள்ல இந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ணினாலும் வீட்டில் அநேகமாக பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளால தடமாறி கொண்டு நிற்கிறாங்க. பிரச்சனைகளை சில நேரங்கள்ல சொல்ல இயலாத அளவுக்கு சில ஸ்ட்ரெஸ், சொல்ல இயலாத அளவுக்கு சில என்சைட்டி, வெளியில சொல்ல இயலாது. அன்பான சகோதரர், இன்னைக்கு இது எல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்தாலும், என்சைட்டி எடுத்தாலும், டிப்ரெஷன் எடுத்தாலும், நீங்க என்னென்ன உளம் சார்ந்த நோய்களை சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்குது. பிரதானமான ஒரு காரணம் என்னண்டா, சிம்பிளாக பல விஷயங்கள் இருந்தாலும் இத உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. என்னண்டா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எங்கட எதிர்பார்ப்புகள் இருக்குதே, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அங்கதான் ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும், இருக்குது. கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் இருக்குது, மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆபீஸ் எடுத்துக்கொண்டா அந்த பாஸ் தொழிலாளர்கள் கிட்ட, அவங்களோட இதுல வேலை செய்யறவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் இருக்குது. வேலை செய்யக்கூடியவர்கள், ஊழியர்கள், ஸ்டாஃப், அவங்களோட பாஸ் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போட சம்பந்தப்பட்டது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த எதிர்பார்ப்புகள் எப்ப எதிர்பார்க்கிறது, ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்றது, இது நலவா நடக்கணும் என்ற விஷயங்கள் தானே. இது எதிர்பார்ப்பு என்ற விஷயம் வந்து நீங்க தனியா எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கத்தான் வேணும். ஏதாவது ஒரு விஷயத்துல லுக்கிங் ஃபார்வர்ட் இருக்கத்தானே வேணும். ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறதா இருந்தா ஒன்றை எதிர்பார்த்து தான் நாங்க செய்வோம். எதிர்பார்க்கறதுல பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்பு மாதிரி எல்லாம் நடக்கணும் என்று நாங்க நினைக்கிறது இருக்குதே, இங்கதான் பிரச்சனை. வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு ஒன்று செய்யறாங்க, திருமணம் ஏற்பாடு செய்ய நல்ல நடக்கணும் என்றுதான் ரெண்டு ஃபேமிலியும் முன்னுக்கு வந்து செய்யறது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் முன்ன பின்னே ஆகிருச்சு, ரெண்டு ஃபேமிலியும் பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப நாங்க இதை யோசிச்சு கொண்டு தடமாறி கொண்டிருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுல அப்படிதான் இருக்கும் என்று சொன்ன எங்களால ஏண்டியதை நாங்க செஞ்சுக்கிறோம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், நீங்க உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய விஷயங்கள்ல நீங்க பேராசப்படுங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸ்தஈன் பில்லாஹ், நீங்க பேராசப்படுறது மட்டும் இல்ல, அல்லாஹ்ட்ட உதவியும் கேளுங்க. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஅஜஸ் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வஸ்தஈன் பில்லாஹ், லா தஅஜஸ், கிவ் அப் பண்ண வேணாம், கீப் ஆன் ட்ரைங், ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஒட்டகத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் தவக்குள்ளையும் எதிர்பார்ப்புலையும் இல்ல பிரச்சனை. ஒரு விஷயம் எங்கட மனசுக்கு மாற்றமாக நடந்தா நாங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் என்றதுலதான் பிரச்சனை இருக்குது. நாங்க எப்படி ரியாக்ட் பண்றோம்? அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சு சொன்னா நீங்க சொல்லவானம் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்துக்குமே, அப்படி செஞ்சதா நல்லா இருந்துக்குமே, இதை பத்தி பேசிக்குவாங்க. குல் கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், அல்லாஹ் எதை நாடிக்கணும் அதை எப்ப நீங்க முயற்சி செஞ்சு நீங்க ஆசை வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சு அல்லாஹ்விடத்தை பாரம் போட்டு அல்லாஹ்வை நம்பி தொழுது துஆ கேட்டு அப்படித்தானே நாங்க ஒரு விஷயத்தை செஞ்சோம். தொழுதோம், நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க இதுல குர்ஆன் ஓதினோம், இதுல தொழுதோம், இதுல சதக்கா கொடுத்திக்கிறோம், இதுல ஜகாத் கொடுத்திக்கிறோம். ஆனா இந்த பிசினஸ் லாஸ் தான் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் இதுல நலவ வச்சிருப்பான், எனக்கு ஏதாவது ஒரு பெட்டர் பிளான் அல்லாஹ் வச்சிருப்பான். எதிர்பார்க்கிறது இல்ல விஷயம், எதிர்பார்த்த விஷயம் நடக்காட்டி நாங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதுலதான் நீங்க விஷயம். இங்கதான் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். அது யோசிச்சு 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 இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப எஸ், நாங்க பிழைகள் நடந்த அதிலிருந்து லெசன்ஸ் எடுப்போம். ஆனா அதை யோசிச்சு கொண்டு பிரச்சனைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனை ஆகிக்குது. மீட்டிங்ஸ்ல பாருங்க, கூட்டங்கள்ல பாருங்க, அதிகமான நேரம் நாங்க செலவழிக்கிறது எதுலண்டா பிரச்சனைய பேசுறதுல, சொல்யூஷன் காண்றதுல, இதுக்கு ஒரு தீர்வுக்கு வருவோமே, அதுக்கு ஒரு பிளான் போடுவோமே என்றதுல மிச்சம் பேருக்கு அந்த ஐடியாக்கள் குறவும். ஆனா பிரச்சனையை பேசுறதுல எல்லாத்துக்கும் சரியான விருப்பம். அதை நினைச்சு கொண்டு இருக்கிறதுல, அதை பேசிக்கொண்டு இருக்கிறதுல எங்கட ஸ்ட்ரெஸ் கூடும். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலியமான ஹதீஸ் என்ன செஞ்சாங்க, மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து ஒருத்தர் ஜனாசாவுடைய கபரு தோன்ற வரைக்கும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. அதுல ஒரு பாக்ஸ் ஒன்று கீறினாங்க, அழகான பாக்ஸ் ஒன்று கீறி அதுல கோடுகளை கீறினாங்க. கோடுகளை கீறி சொன்னாங்க, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த பாக்ஸ், இந்த இருக்கக்கூடிய சைட்ல இருக்கக்கூடிய கோடுகள் மனிதனுக்கு வரக்கூடிய அன்றாடம் வரக்கூடிய விஷயங்கள், அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மத்த ஏனைய விஷயங்கள் எல்லாம் வருவது. ஆனா இந்த மௌத்தையும் தாண்டி அவனுடைய மேலெண்ணம் பெய்த்துக் கொண்டு இருக்குது. நடுவால் ஒரு கோடை கீறினாங்க, அது அந்த பாக்ஸை தாண்டி போச்சு. சொன்னாங்க இந்த கோடு மனுஷனுடைய மேலெண்ணம், அளவுக்கு மிச்சம், ஓவர் திங்கிங், அளவுக்கு மிச்சம் எதிர்பார்க்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு இப்ப பாருங்க, எக்ஸாம் வருவது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது சண்டே, அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் வருவது. இன்றைக்கு அதுக்காண்டி முழு முயற்சிகள் நடந்திருக்கிறது. ஸ்கூல்ஸ் அதுக்காண்டி பாடுபட்டிருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி பாடுபட்டிருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் பாடுபட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு எங்கட சைடால ஒரு முயற்சி நடந்துச்சு. எக்ஸாம் எழுதினாங்க, வந்தாங்க, ரிசல்ட்டை நாங்க எதிர்பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எனக்கு ஒரு 4A வரணும் அல்ல 3A வரணும். ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னு சொன்னா அதுக்காக வேண்டி அதோட நாங்க வேற ஒரு வித்தியாசமான முடிவுகளுக்கு வாரது. பேரண்ட்ஸ் நாங்க கிவ் அப் பண்றது, அவ்வளவுதான், இவருக்கு அப்படி படிச்சு வேலை இல்ல, கொடுத்து வேலை இல்ல, செலவழிச்சு வேலை வாரது இருக்குது. இன்னைக்கு ரியாக்ட் பண்றதுலதான் பிரச்சனையே. இது வாழ்க்கையோட முடிவு அல்ல, இது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயமும் அல்ல. பெண்களை வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் பலவிதமான பிரச்சனைகள் இன்னைக்கு அதை அட்ரஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு பேசுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பெண்களுக்கு சொல்லிக்கொள்ள இயலாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க படிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா எங்களுக்கு அல்லாஹ் எப்படி அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு வழி சொல்லுகிறான். நல்ல விளங்கிக் கொள்வோம். எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன குடும்ப பிரச்சனையா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், பிரிஞ்சிட்டாங்க, அல்லது கொடுத்த இடத்துல பிரச்சனை, கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க, அல்லது கணவன் பிரச்சனை, அல்லது மனைவிட பிரச்சனை, அல்லது கடன் பிரச்சனை, எப்படி குடும்பத்துள்ளுக்கு, வீட்டுள்ளுக்கு, வியாபாரத்துல பிரச்சனை, அல்லது ஏண்ட சொந்த வாழ்க்கையில ஏண்ட ஐடென்டிட்டிக்கு பிரச்சனை, யூத்துடைய இந்த ஜமான் இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்குரிய பிரச்சனை,
ஜெனரேஷன் ஆல்பா, ஜெனரேஷன் ஜென்சி என்றாங்க. இப்படி அவங்களுக்குரிய பிரச்சனை, எங்கட பிரச்சனைகளை கேட்கறதுக்கு யாரும் இல்ல, எங்கட பிரச்சனைகள் எங்கட லாங்குவேஜ் விளங்குது இல்லை என்று சொல்லி இன்னைக்கு மிச்சம் ஷிகாயத், மிச்சம் என கம்ப்ளைண்ட்ஸ். அன்பான சகோதரர்களே, இந்த சீரா, இந்த வரலாறு, குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒன்றும் அதாவது இது சும்மா கதை சொல்றதுக்கு இல்லை. இதை நாங்க முறையாக எடுத்துக்கொள்ளல, அதுதான் விஷயம் இருக்குது. எங்களுக்கு சொல்யூஷன் எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நாங்க சொன்னா, எங்கட குடும்பத்துல இப்படித்தான் பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், புள்ள என்னது கொஞ்ச நாளையில கொண்டாந்து மகளை கொண்டாந்து வீட்டுல பேசிட்டாரு பாருங்களே, அப்படி அந்த பிரச்சனைய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரல. அந்த பிரச்சனை எப்ப தாவத் ஆரம்பிச்சாங்களோ 2 மகளையும் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. அபூஜஹல் 2 மகனுக்கு நுபுவத் தாவத் ஆரம்பிச்சாங்க. அபூஜஹல் 2 மகனும் கொண்டாந்து நாங்க புடிங்க உங்களோட மகளை கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி வாப்பாவா, ஒரு வாப்பா ஒரு உம்மாவா எப்படி இருக்கு அந்த நிலைமை, ஒரு வாப்பாவா எப்படி இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிலிருந்து வெளியே வந்தாங்க. ஒரு பெண் நினைக்கிறா, பாருங்க எனக்கு ஊர்ல கதை சொல்றாங்க, இட்டு கட்டிட்டாங்க, என்னைய பார்த்து இப்படி இப்படி தேவையில்லாம பேசுறாங்க. அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் எங்களுக்கு உதாரணம் உண்டு இல்லையா? அதை விட ஒரு கெட்ட பேர், ஒரு கணவன் கேட்க கூடாத, ஒரு உம்மா வாப்பா கேட்க கூடாத, ஒரு பெண்மணி கேட்க கூடாத ஒரு கெட்ட இவள் ஊரு சுத்தினவள் என்ற அந்த வார்த்தைய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு செஞ்சாங்க தானே. யாரு செஞ்ச அபியோடு இருந்த ஆட்கள். ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மீட்டு எடுக்கலையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மீட்டு எடுக்கலையா? நினைச்சு பாருங்க. ஒரு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, மருமகன் பத்ருடைய யுத்தத்துல ஆப்போசிஷன்ல நிக்கிறார். எப்படி பத்ரு யுத்தத்துல ஆப்போசிஷன், எதிர் கட்சியில நிக்கிறாரு, எதிரணி படையில நிக்கிறாரு மருமகன். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். எப்படி நிலைமைகளை முயற்சி பாருங்க. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பிரச்சனைகள் அல்லாஹ் எல்லாத்துக்கும் வித்தியாசமான முறையில் கொடுத்திருக்கிறார். இதுல சிலவங்க மன உளைச்சலாகி டிப்ரெஷன் ஆகி இதுல வாழ்க்கையை வானம் என்று முடிவுக்கு வாரத்துக்கு இல்ல, பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கிறது. இந்த பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு எப்படி வரலாம், இதுக்கு எப்படி சொல்யூஷனை காணலாம், இதுக்கெல்லாம் வழி சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படியான நிலைமைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் தெரியுமா? எப்படியான நிலைமைகள். ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை தான் பேசுறேன். ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல அந்த என்னது சௌர்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் 2 பேரும் மீக்கிறாங்க. குஃபார்கள் வந்து அப்படியே சரவுண்ட் பண்ணியாச்சு, வட்ட பண்ணியாச்சு. அபூபக்கர் சித்திக் சொல்லி யார சொல்ல, இவங்க கொஞ்சம் கீழே பார்த்தா நாங்க முடிஞ்சு, அல்லாஹ் எப்படி கன்சோல் பண்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பின்னால. இது ஹுமா ஃபில் கார், நீங்க 2 பேரும் அந்த 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 கேவ் லீக்க போல, அந்த குகை லீக்க போல இப்படியான நிலைமையில அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? லா தஹ்சன். இந்த லா தஹ்சன் என்ற வார்த்தைகிறே எங்களை எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான். யாரெல்லாம் உள்ளத்தால கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, பிரச்சனைகள்ல இருக்கிறோமோ, வெளியே சொல்லலாத பிரச்சனைகள் இருக்கிறோமோ, அல்லாஹ் எங்கட பிரச்சனைகளை கேட்கிறான். அல்லாஹ் வந்து அம்மை யுஜிபுல் முல்தர் இதா தஆஹு, ஒரு சங்கடமான ஒரு சிக்கலான நிலைமையில மாட்டிப்பட்டவர் நாங்க பிசிக்கலா தான் நாங்க யோசிக்கிறோம், பிசிக்கல் இல்ல, உள்ளத்துல சில விஷயங்கள்ல நாங்க பிரச்சனைகள்ல மாட்டிப்பட்டிருக்கிறோம். வெளியே சொல்ல யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மேலாம், ஆனா அல்லாஹ் இதுக்கு ஜவாப் தருவான், அல்லாஹ் இதுக்கு ஆன்சர் தருவான். நாங்க நினைக்கிறது எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இந்த சல்லி விஷயம் சரி வந்தா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, இந்த காணிய வித்தா என் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு, இந்த கடை விஷயம் சரி வந்தா என் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு என்றுதான் அது ஏண்ட புத்தி. நான் அப்படித்தானே, எங்களுக்கு சின்ன அதாவது ஒரு பெரிய தூர நோக்கம் இல்லை, எனக்கு தான் ஒரு வழி அல்லது 3 வழி இருக்கு, வேண்டிய ரப்புக்கு 1000 வழி இருக்கு.
அந்த கடையை வித்து இந்த காணியை வித்து இந்த விஷயம் செஞ்சுதான் என்ற பிரச்சனையை தீர்வாக்கணும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இதே மாதிரி என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில கவலைகள் இருக்கும், சில ஆதங்கங்கள் இருக்கும், சில கிரீஃப் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வருஷத்துல அவங்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருந்தாங்க, அவங்களுடைய சாச்சாவையும் இருந்தாங்க. அது ஆமுல் ஹுசுன், அதாவது கவலையுடைய வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை வராமல் இல்லை. அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாயின நேரம் கண்ணீர் வடிச்சாங்க, அழுந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டா, யா ரசூலல்லாஹ் நீங்க அழுறா? நானும் மனுஷன் தானப்பா, கண்ணீர் வராதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு? ரசூலுல்லாஹ் அழுதாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயின போன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கவலை வராம, அதனால தானே அல்லாஹ் எங்கள்ல இருந்தே ஒரு நபியை எடுத்தான். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான் அப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கும் கவலை, துன்பம், துயரம், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. வானத்திலிருந்து ஒருத்தர் இறக்கினா தான் எங்களுக்கு அதிலிருந்து பாடம் எடுக்கலாது, அதனால அல்ல எங்களிலிருந்து ஒருத்தர் இறக்கி. அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி நிலைமைகள் வந்தா நாங்க இதிலிருந்து ஓடி ஒளிகிறதோ அல்லது இதுக்கு வேற வேற பயங்கரமான முடிவுகள் எடுக்கிறதோ இல்ல சொல்யூஷன். முதலாவது செய்ய வேண்டிய சொல்யூஷனுக்கு முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை படிச்சுட்டாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்காண்டி துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இப்படி நீண்ட துஆக்கள். இன்னொரு பிரதானமான முக்கியமான துஆவுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, உங்களோட உள்ளத்துல சொல்ல முடியாத, தாங்க முடியாத சில கவலைகள் இருக்குதா? இந்த கவலைகளை யாரு போக்க இயலும்? அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் போக்க இயலுமா? போக்க முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது, அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுன அப்திக வபுன அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக். அழகான துஆ சொல்லுங்க. யா அல்லாஹ், நான் இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் சொன்னா பலகீனமான, யா அல்லாஹ் நான் உன்ட அடிமையான, உன் அடிமையான ஆணுடைய அடிமையான பெண்ணுடைய புள்ளையா இல்ல, நான் என் முன்னெற்றி ரோமம் உன்ட கையில தான் இருக்குது. நீ எதை நாடு இருக்கிறியோ அதுதான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீ எதெல்லாம் எனக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறியோ, உலகத்துல சில விஷயங்கள் எனக்கு சில சோதனைகளாக, சில விஷயங்கள் கஷ்டங்களா வந்தா அது ஓண்ட அதில் தான். நீ நீதமானவன், ஓண்ட நீதத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டியும் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறியா, அதனால நான் எப்படி உன்கிட்ட கேட்கிறேன், நான் அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கணும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக். யா அல்லாஹ், நீ உனக்கென்று சில பேர்களை வச்சிருக்கிறாய் தானே, அந்த பேர்களை கொண்டு நான் உனக்கிட்ட கேட்கிறேன். எந்த பேரை வச்சு கேட்ட அல்லாஹ்க்கு மிச்சம் விருப்பமோ அந்த பேரை வச்சு நான் உன்கிட்ட கேட்கிறேன் அல்லாஹ். அல்லது நீ யாருக்கு சரி சொல்லி கொடுத்திருப்பியே, உன முக்கியமான நெருக்கமானவங்களுக்கு இந்த பேரை வச்சு நீங்க கேளுங்கன்னு சொல்லி அந்த பேரை வச்சும் நான் உனக்கிட்ட கேட்கிறேன். அல்லது ஏதாவது கிதாபுல, குர்ஆன்ல, இன்னும் உண்ட வேதங்கள்ல நீ ஏதாவது ஒரு பேரை மறைச்சு வச்சிருப்பியே, ஓட பேர் அதை வச்சு கேட்டா நீ கொடுப்பன்னு நீ சொல்றியே, அந்த பேரை வச்சு கேட்கிறீங்க. அல்லது ஓண்ட இல்முல் கைப்ல, ஓண்ட மறைவான இல்முல நீ ஒரு பேரை வச்சு, ஏண்ட இந்த பேரை வச்சு யார் சரி கேட்டா நான் கொடுப்பேன், நீ ஓண்ட இல்முல வச்சிருக்கிறியே அதை வச்சு கேட்டா நீ கொடுப்பேன்னு சொல்றிய, அந்த பேரை வச்சு நான் உனக்கிட்ட கேட்கிறேன். யாருதான் அந்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி. இந்த குர்ஆன் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது கன்சோலேஷன், முதலாவது கன்சோல் பண்ணக்கூடிய, உள்ளத்துக்கு அமைதி தரக்கூடிய குர்ஆன். என்ன பிரச்சனை வந்தாலும் குர்ஆனை எடுத்து கொஞ்ச நேரம், நாங்க பிரச்சனைக்கு முதல் காரணம் குர்ஆனிலிருந்து நாங்க தூரமாயினது. குர்ஆன் அந்த ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எனக்கு வசந்தமாக்கித்தா என் கல்புல, வநூர ஸத்ரி என்று சதுருக்கு என் நெஞ்சுக்கு இது ஒரு வெளிச்சமாக்கித்தான். இதன் மூலமாக யா அல்லாஹ் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும், கவலைகள் எல்லாத்தையும் நீக்கிடியா அல்லாஹ். எவ்வளவு ஒரு அருமையான துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை யாரு தெரிஞ்சாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது கடமைன்னு சொன்னாங்க.
உங்களோட ஹக்கு இதுன்னு சொல்லி சொன்னான். ஏன் ஹக்கை நான் அதா பண்ணிட்டேன், இப்ப நீங்க உங்களோட ஹக்குகளை அதா பண்ணுங்க. இந்த துவாவை என்ன ஏது என்று இமாம்களை சந்திங்க, உலமாக்களை சந்திங்க, கேளுங்க, எழுதுங்க, பாடமாக்குவோம். இந்த துவாவை கேட்டு வருவோம். தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டீங்க இதுவாக நாங்க சொல்லிக் கொடுப்போம். எனவே சகோதரர்களே, சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சிறப்பான கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவ்வளவு படைச்சு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு சில தேவைகளை வச்சிருக்கிறான். எங்களோட பிசிக்கல் நீட், எங்களோட அதே போல சைக்காலஜிக்கல் நீட், அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் நீட், இந்த 3 தேவைகள், ஆத்மீக தேவை, அதே போல மன உள ரீதியான தேவைகள், அதே போல எங்களுடைய உடல் சார்ந்த தேவைகள். இந்த விஷயங்கள்ல ஆக முக்கியமானது தான் உளம், மன சார்ந்த விஷயங்கள். இதுல பிரச்சனைகள், நாங்க இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக, என்சைட்டி, பிரஷர்ல, டிப்ரெஷன்ல இருக்கிறோம். இதுக்கு மெயின் காரணம் எங்களுடைய எதிர்பார்ப்புகள். எதிர்பார்க்கிறதுல பிரச்சனை ஒன்று இல்லை, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நாங்க ரியாக்ட் பண்றதுல தான் பிரச்சனைகள், இது விஷயங்கள் இருக்குது. எனவே அந்த முறையில ஷரியத் எங்களுக்கு என்ன சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில சீரால இதுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு முன்னுதாரணமா எடுக்கலாம். கடைசியாக அந்த முக்கியமான துஆவுடைய விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. எனவே எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலைகளையும் போக்கி, சஞ்சலங்களையும் போக்கி, பிரச்சனைகளில் இருந்து விடை பெற்ற ஒரு வாழ்வாக நம் அனைவருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.